அதிகாரம் 28-29 and we know and we know and we know and we know. தெரியுமா தெரியாதயா? பவுல் எவ்வளவு அப்படி வார்த்தை பாருங்க. and we know. அது தமிழ் அப்படி அங்கே இருக்கட்டும் தமிழ். and we know அப்படின்னா எனக்கு தெரியும். பக்கத்துல எனக்கு தெரியும். என்ன தெரியும் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். all things எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் எல்லாம்னா எல்லாம் நல்லது மட்டுமல்ல, நல்லது மட்டுமல்ல, உயர்வு மட்டுமல்ல, ஆரோக்கியம் மட்டுமல்ல, வெற்றி மட்டுமல்ல, அழகு மட்டுமல்ல, எல்லாம் என்றால் அந்த ஆப்போசிட்ல இருக்கிற எல்லா தீமைகளும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் வழி அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறு. நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்களா? நீங்களாம் பிள்ளைங்களா? தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவங்களா? சகலமும். நான் 3 வாட்டி சகலம் சொல்ல. சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. நன்மைக்கு சகலமும்னா எல்லாங்க. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. வாவ். அதுல இங்கிலீஷ்ல ரொம்ப for whom he foreknew he also predestined to be conformed to the image of his son that he might be the firstborn among many brethren. இயேசுவுக்கு முதல் மூத்த சகோதரன். நாம் எல்லாம் சகோதரர்கள் சகோதரிகள். எதற்காக? அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவருக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக. எதற்காக செய்றாராம்? எதற்காக செய்றாராம்? நீ குமாரனின் சாயலை அடைவதற்காக. சும்மா உலகத்துல கூட தான் ஒருத்தரை பார்த்துன்னு ஆல் ஃபார் த பெஸ்ட்டுங்க, பெஸ்ட் ஆஃப் லக்குங்க. லக்கே இல்லை உனக்கு. லக்கா ஏதோ நல்லது நினைச்சா ஐ எம் சோ லக்கி. லக்கி. சுனாமி வந்தா கர்த்தர் அனுப்பினார். நல்லது வந்தா லக்கியா, கெட்டது வந்தா கடவுள் அனுப்பினாராம். கொழுப்பு பிடிச்ச விசுவாசிங்களே, பைபிள் ஒழுங்கா படி. பக்க சொல்லுங்க. லக்கே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தன் பிள்ளைகளுக்கு சகலமும். எதற்காக? நீ ரொம்ப நல்லாள் அப்படின்னு இல்லை, அவர் குமாரனின் சாயல். தைரியம் இருந்த பக்கத்தில் ஒருத்தர் பாய்ச்சல். நான் வர வர இயேசு மாதிரியே மாறிட்டு இருக்கேன். ஒரு அம்மா நீயா மூஞ்சி. அவருடைய சுபாவம், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய தன்மை, அவருடைய பேச்சு, அவரை போல காலு, அவரை போல அரவணைக்க, அவரை போல மன்னிக்க, அவரை போல இறங்க, அவரை போல தாழ்மை, அவரை Why is God allowing all things to work for you so that you would have the image of his son Jesus to be his glory? ஊழியத்துக்கு வந்ததிலிருந்து என்ன ஒரு பூமெத்தையில போட்டு ரோஜா பூவா போட்டு அதில் படுக்க வச்சு ஒரு ஊஞ்சலை போட்டு இங்கன்னு ஆட்டுனா. ஒருத்தர் சமீபத்தில் என்னை பார்த்து அழகா சொன்னார். எங்க சர்ச்சுக்கு வந்தீங்க பாஸ்டர், 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணீங்க. எங்களுக்கு உங்களை தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியாது, ஏதோ கூப்பிட்டோம் வந்தீங்க. அந்த 1.5 மணி நேரத்தில் எங்க சர்ச்சில் இருக்கிற மக்களுடைய உள்ளங்களெல்லாம் புட்டு வச்சிங்க. புட்டு வச்சிங்கன்னா கெட்டதெல்லாம் இல்லைங்க, நான் பிரசங்கம் பண்ணேங்க. நான் அது இந்த சில தீர்க்கதரிசி கண்ணு சிம்பிட்டாங்க பாருங்க, உஷாராரு. நமக்கு இந்த வேண்டாத வேலைலாம் கிடையாது. பட் அவர் சொன்னாரு, கோஷி பாஸ்டர் நோஸ் த பிலீவர்ஸ் இன் அண்ட் அவுட். உங்க உள்ள வெளியே அவருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாரு. ஏன் தெரியுமா? நான் பாடுபட்டேன். நாய் என்னை பார்த்து குலைச்சிருக்கு. என்னென்ன நீங்க படுறீங்களோ எல்லாம் என்ன பாருங்க போட்டு வாங்குறாரு அவரு. பொருளாதாரத்திலிருந்து எல்லாத்தையும் ஆண்டவர் நடத்துறாரு. ஏன் தெரியுமா? இங்க நிக்கிற என்ன அவர் சாயலா மாத்துறாரு. வாழ்க்கையில வர்ற எல்லா துன்பம், இடுக்கண், நிந்தன, போராட்டம் எல்லாம் சகலமும் உனக்கு நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாத்துறாரு. ஒருவேளை ஒரு கால அளவு எல்லாமே நடக்காது. ஏன் ஆண்டவரை ஏன் அந்த கேட்கிற மாதிரி அந்த கால அளவு கூட உனக்கு சாதகமா மாத்துறாரு. சர்ச்சில் வந்து எல்லாரும் முன்னாடி வாங்க, நியூ இயர் செல் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. முன்னாடி ஒரு சிஸ்டர் முட்டுக்கட்ட மாதிரி உட்காந்து நீ போ நான் போக மாட்டேன்னு சொல்லுவாரு. நன்றி சொல்ல அவளுக்கு. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் அவளை கூட உனக்கு நன்மைக்காக தான் பயன்படுத்துறார். உடனே உட்காந்து இதெல்லாம் ஒரு சர்ச்சா வந்துட்டேன்ல, தள்ள மாட்டேன் பொம்பளை. நீ சொல்லணும், கர்த்தாவே இந்த முன்னாடி போன்னு சொன்னாலும் போவாது உட்கார்ந்து இருக்காள் இந்த பொம்பளை, இவளையும் எனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறேன்.
ஏங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? பஸ் பைபிள்ல தானே பேசிட்டு இருக்கேன். எவ்ரிதிங் ஃபார் குட், எவ்ரிதிங் ஃபார் குட். பி ஹாப்பி. சிலதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கலங்க. நினைக்கிற மாதிரி நடக்காத போது அங்க நின்றுட்டு தேவப்புள்ள முறுமுறுக்க கூடாது. நடக்கல, கஷ்டமா இருக்கு, நான் சிரிக்கிறேன், எனக்கு சிரிப்பே சொல்லு. நன்றி ஆண்டவரே. 5 அப்பம் 2 மீனை கையில் எடுத்து 5000 புருஷர் முன்னாடி நின்று ஆண்டவர் சொன்னார், இதை கொண்டு நான் என்ன செய்ய முடியும்? சரவணா பவனா இருக்கீங்க இல்ல, ஆண்டவர் என்ன சார் 5 அப்பம் 2 மீனை எடுத்து பிதாவுக்கு நன்றி சொல்றாருங்க. உடனே ஆண்டவர் அந்த 5 அப்பம் 2 மீனை பயன்படுத்தி 5000 புருஷர்களுக்கு கொடுத்து 12 கூடைய மிச்சம் எடுத்தாரே. Give thanks. கோஷி பாஸ் இன்னைக்கு சோஸ்திரம் சொல்லாம போயிட்டாரு. நான் 2 வாரம் சர்ச்சுக்கு போன தொலைஞ்சு போ. எனக்கு இருக்கிற எவ்வளவு பாடுகள் எனக்குலாம் தெரியும். காலையில இருந்து ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்ல இன்னைக்கு அவர் பிரைஸ் லார்ட் சொல்லல, தோத்திரம் கர்த்தாவே. நான் சொல்லாம மூஞ்சி காமிச்சிட்டு போன பாருங்க, அதை உனக்கு சாதகமா பயன்படுத்திடுவார். எவ்ரிதிங் பைபிள் சொல்றது அப்படியே சொல்றேன். எதற்காக? எல்லாத்துலயும் நம்ம மனரமியமா சந்தோஷமா இருக்கணுங்க. பக்கத்துல பார்த்து சிரிச்சுட்டே சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீர் வரும்போது கூட கண்ணீர்லயே ஒரு சிரி.